அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அன்பான சத்தியவசனம் நேயர்களே, நண்பர்களே, சத்தியவசன பங்காளர்களே, இந்த நேரத்திலே உங்களை பார்த்து கர்த்தருடைய செய்தியை சொல்ல கடவுள் கொடுத்த கிருபைக்காக நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த உலகம் படைக்கப்பட்டதை வேதம் தெளிவாக நமக்கு எடுத்து சொல்லுகிறது. இந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டது என்ற ஒரு கேள்வியை மனிதன் கேட்கும்போது வேறெங்கிலுமே தெளிவான அதற்கான பதில் கிடைப்பது அரிதாக இருக்கிறது. ஆனால் வேத புத்தகத்தினுடைய முதல் வார்த்தையை நாம் யோசித்து கவனித்து படித்து பார்ப்போம் என்று சொன்னால் அந்த வார்த்தை இப்படியாக இருக்கிறது: ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இந்த உலகம் தேடுகிற கேள்விக்கான பதில் அங்கே வேதத்திலே இருக்கிறது. அவர் எப்படி படைத்தார் என்று சொல்லி கிரமமாக வரிசையா அவர் எதையுமே அங்கே பார்க்கும்போது காரணத்தோடு செய்வதையும் காரணத்தோடு படைப்பதையும் அதில் ஒரு ஒழுங்கிருப்பதையும் பார்க்க முடியும். சரி, ஏன் ஆண்டவர் உலகத்தை படைப்பதிலும் இந்த உலகத்தை படைத்து அதனுடைய அழகை அவர் ரசிப்பதிலும் ஏன் முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்று சொன்னால் அதோட அடுத்த வசனத்திலே அங்கே பதில் இருக்கிறது. அவர் பூமியை பார்க்கும்போது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. எப்போதுமே ஒன்றை பார்க்கும்போது அதில் உள்ள முக்கியமான நிலை புரிந்துவிட்டால் அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிற கேள்வி நம்மை உந்தி தள்ளும். கடவுளும் அதே மாதிரி தான் பார்க்குறாரு. இந்த பூமியை பார்க்கும்போது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருக்கிறதே அவர் பார்த்த பிறகுதான் அவருடைய மனதில் இந்த உலகத்தை, இந்த வானத்தையும் பூமியையும் அழகாக சிருஷ்டிக்க வேண்டும், இது வெறுமையாக இருக்கக்கூடாது, இது ஒழுங்கின்மையாக இருக்கக்கூடாது, இந்த தாட் கடவுளுக்கு வந்தபடியினால தான் ஒவ்வொன்றையும் அவர் பார்த்து பார்த்து படைக்கிறார். முதலில் வெளிச்சம் உண்டாக கடவுதுங்கிறாரு. அப்படி ஆரம்பிக்கிற கடவுள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றையும் படைக்கிறார். சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், கடல், ஆறு, நீர், வெட்டாந்தரை, அப்படி வரிசையாக நம்ம படிச்சுட்டே போகும்போது ஒவ்வொரு நாளும் அவர் படைத்து கொண்டே போகிறார். இந்த படைப்பிலே நமக்கு சொல்லப்படுகிற செய்தி, முதல் வார்த்தை, கடவுள் சர்வ ஞானம் உள்ளவர். அவருடைய ஞானத்திற்கு அளவே இல்லை. ஆகையினால தான் சங்கீதக்காரன் எழுதும்போது இப்படி வர்ணிக்கிறான்: கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு திரளாய் இருக்கிறது, அவைகளை எல்லாம் ஞானமாய் படைத்தீர், பூமி உம்முடைய பொருட்களினால் நிறைந்திருக்கிறது. சங்கீதம் 104:24 இப்படி சொல்லுகிறது. 6 நாட்களும் ஆண்டவர் பார்த்து பார்த்து படைக்கிறாரே, அதனுடைய அழகு, அதனுடைய நேர்த்தி, அதனுடைய ஒழுங்குத்தன்மை, அதில் இருக்கக்கூடிய நிறைவு எல்லாவற்றையும் அவர் யோசித்து அவருடைய ஞானத்தை முழுமையாக அங்கே வெளிப்படுத்துகிறார். இன்றைக்கு படைப்பை நாம் அநேக நேரங்களிலே ரசிக்க கூட தவறுகிறோம். படைப்பில் உள்ள அழகை நாம் ருசிக்க கூட தவறுகிறோம். ஆனால் படைப்பை ஒவ்வொன்றாக நாம் பார்த்து 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 யோசித்து பார்ப்போம் என்று சொன்னால் கடவுள் எவ்வளவு ஞானமாய் இதை படைத்திருக்கிறார், அவருடைய ஞானம் நமக்கு விளங்குகிறது. இந்த படைப்பில் நாம் முதலில் கற்றுக்கொள்வது கடவுள் ஞானம் உள்ளவர். இரண்டாவது, படைப்பிலே நாம் கற்றுக்கொள்வது கடவுள் வல்லமை உள்ளவர். கடவுளுடைய வல்லமை மிக பெரியது. வேதம் சொல்லுகிறது, 6 நாட்களும் அவர் படைத்த எல்லாவற்றையும் தம்முடைய வார்த்தையினாலே படைக்கிறார். வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்லுகிறார். அந்த வார்த்தை வந்த உடனே வெளிச்சம் வருகிறது.
சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் காண்கிற எல்லா காரியங்களையும் அவர் வார்த்தையினாலே படைக்கிறார். அவருடைய வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை. He is powerful God. அவருடைய வார்த்தை மிக வல்லமை உள்ள வார்த்தை. நாம் நிறைய வார்த்தைகளை பேசுகிறோம். நம்முடைய வார்த்தைகள் ஒரு சின்ன லிமிட்டுக்குள்ளே இருக்குது. ஆனால் அவருடைய வார்த்தைகள் எப்படின்னு சொன்னால், அவர் வாயிலிருந்து அந்த வார்த்தை வெளியே வந்துச்சுன்னா அந்த வார்த்தைக்குரிய காரியம் பூமியிலே கண்டிப்பாக உண்டாகிவிடும். ஒன்றுமே இல்லாத போது அதெல்லாம் இருக்கிறத டிசைன் பண்ணி அவ்வளத்தையும் உருவாக்கி அதை அழகுபடுத்தி எதற்காக அதை செய்கிறார் என்று கொஞ்சம் யோசித்து பார்ப்போம்னு சொன்னால், அந்த 6வது நாள் இறுதியில் அவருடைய படைப்பின் மகுடமாக ஆதாமை படைக்கிறார். மண்ணினாலே படைத்து அவனுக்கு தன்னுடைய சுவாசத்தை ஊதுகிறார். அவன் ஜீவ ஆத்மாவானான். அவனுக்கு ஒரு ஆத்மா வருது, அவனுக்கு ஒரு சுவாசம் வருது, அவனுக்கு ஒரு சாயல் வருது. இது அத்தனையுமே கடவுள் கொடுத்தது. சாயல், இமேஜ், அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மா, அதுக்கு ஒரு துடிப்பு, அவனுக்கு இருக்கக்கூடிய சுவாசம், அத்தனையும் கடவுள் முதல் மனிதனுக்கு கொடுக்கிறார். அடுத்தவர் என்ன செய்கிறாருன்னா, அவனுக்கு ஒரு துணை வேண்டும் யோசிக்கிறாரு. அவனை நல்லா தூங்க வைக்கிறாரு. அவனுடைய விலா எலும்பு எடுத்து ஏவாளை படைக்கிறார். இருவரும் ஒருவர் பார்க்கிறார்கள். ஒருவருக்கு ஒருவர் ஏற்ற துணை. ஆதாமுக்கு ஏற்ற துணை ஏவாள். ஏவாளுக்கு ஏற்ற ஒரு கணவர் ஆதாம். இப்படி படைத்த ஆண்டவர் அவர்கள் எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளும்படியாக தான் படைத்தார். இதெல்லாம் ஏன் படைத்தாருங்கிற கேள்வி நமக்கு வருது. ஒரு ஃபஸ்ட்டு ஃபேமிலியை உருவாக்கி இது அத்தனையும் நான் படைச்சிட்டேன்ப்பா, இது அத்தனையும் உனக்காகத்தான், இதில் காணப்படுகிற எல்லா நன்மையும் உனக்காகத்தான். அதே அதிகாரத்தில் பார்க்குறோம், அவர் போய் ஒவ்வொரு மிருக ஜீவன்களுக்கும் அவர் பார்க்கிற ஒவ்வொரு படைப்புக்கும் ஆதாமே பேரிடுகிறார். கடவுள் அதை பார்க்கிறார். அந்த கிரியேட்டிவிட்டி, கடவுளுடைய கிரியேட்டிவிட்டி மனுஷனுக்கும் கொடுக்குறாரு. அவர் ஒன்றும் பக்கத்தில் வந்து இதுக்கு இப்படி பேர் வை, அதுக்கு அப்படி பேர் வைன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்கல. அப்படியே வர்றாரு. கடவுளுடைய ஞானம், கடவுளுடைய ஆற்றல், அது அப்படியே மனுஷனுக்கும் கொடுக்குறாரு. நீ யோசித்து வை அப்படிங்கிற மாதிரி நம்ம பிள்ளைங்கிட்ட சொல்லுவோம்ல, நீ யோசித்து இதை செய் அப்படின்னு சொல்லி. அதுபோல் அவருடைய பிள்ளைகளாக பார்க்கிறார் அவர்களை. அவங்க வச்சாங்க, பேர் வச்சது தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. நாம் 2 வார்த்தைகள் பார்த்துருக்கிறோம். கடவுள் படைப்பிலை பார்க்கும்போது மிக ஞானமுள்ளவராக அறியப்படுகிறார். அவருடைய ஞானத்துக்கு நிகரானவர் யாருமே இல்லை. அதே போல படைப்பிலே அவருடைய வல்லமையை பார்க்கிறோம். அந்த வல்லமை வார்த்தையிலே வெளிப்படுவதை பார்க்கிறோம். இவ்வளவு சிறந்த குணநலன்கள் கொண்ட ஆண்டவர், இன்னும் நிறைய அவருடைய தன்மைகள் இருக்குது. இதில் இந்த 2லையும் நம்ம பார்க்கும்போது மிக சிறந்த, அதாவது வேற யாருக்கும் இல்லாத சிறந்த குணநலனாக இந்த 2ஐயும் நம்ம பார்க்கலாம். இவ்வளோ ஞானமும் இவ்வளோ வல்லமையும் உள்ள தேவன் ஒன்னே ஒன்று ஆசைப்படுறாரு. தான் படைத்த அந்த மனிதனோடும் தான் படைத்த அந்த மனுஷியோடும் பேச, அன்பை பகிர்ந்து கொள்ள, அவர்களோடு ஐக்கியமாக இருக்க விரும்புகிறார். பாருங்க, கடவுளுக்கு இருக்கிற ஒரு பேராசை என்னன்னா, அத்தனையும் படைச்சிட்டு அதில் மகுடமாக ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்கிட்டு தினம் சாயங்கால நேரத்தில் அவங்கள பார்க்கறதுக்கு, அவங்களோட பேசுறதுக்கு அப்படியே வர்றாரு. அப்படியானால் வேத புத்தகத்தினுடைய வார்த்தையின்படி அவர்கள் தினம் கடவுளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க, நேரத்தை பகிர்ந்து அளித்தார்கள். கடவுள் அந்த நேரத்தை அவர்களுக்கு கொடுத்தார் பேசுவதற்கு, ஐக்கியம் கொள்வதற்கு. இதை படித்து பார்க்கும்போது நமக்கு ஒரே ஒரு காரியம் விளங்குகிறது. இத்தனையும் படைத்த கடவுளுக்கு ஒரு ஆசை என்ன இருக்குதுன்னு சொன்னால், நம்ம படைத்த மனிதனோடு தொடர்பில் இருக்க வேண்டும், நாம் படைத்த மனுஷியோடு தொடர்பில் இருக்க வேண்டும், அவர்களோடு பேசணும், அவங்க பேசுறதை கேட்கணும். இந்த ஐக்கியத்தையும் இந்த அன்பையும் தேவாதி தேவன் விரும்புகிறவராக அங்கே பார்க்கப்படுகிறார். இன்னைக்கு அது உண்மை. ஆனால் அந்த அன்பும் ஐக்கியமும்
கொஞ்ச நாள்லேயே, காலங்கள் குறிப்பிடப்படலை வேதாகமத்தில், கொஞ்ச நாள்லேயே ஒரு டிஸ்டர்பன்ஸ் வருது. ஆண்டவர் அவங்களுக்கு எல்லா உரிமையும் கொடுத்துருந்தாரு, அவங்களுக்கு எதையும் தடை செய்யலை. ஒன்னே ஒரு காரியம் சொன்னார், அந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த மரத்தின் கனியை நீங்கள் பார்க்காதீங்க, தொடாதீங்க, புசிக்காதீங்க. அந்த கனிக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இல்லை, இட்ஸ் வெரி டேஞ்சர் அப்படிங்கிற வார்த்தையை அவர் சொல்லலை. ஆனால் நம்ம பிள்ளைங்க தானே, சொன்னால் நம்ம மேலே உள்ள அன்புனால அவங்க கேட்பாங்களே, நம்ம மேலே உள்ள மரியாதையில் அதை அப்படியே கீப் பண்ணுவாங்களே, அந்த உணர்வோடு அவர் என்ன சொல்லுகிறார், அதை செய்யாதீங்கன்னு சொல்லிடுறார். செய்யாதீங்கன்னு சொல்லுகிற ஆண்டவர் எப்பேற்பட்ட சுயாதீனத்தை தர்றார் தெரியுமா? பின்னால் காவலுக்கு 2 பேரை போடலை, இவங்க எங்கே போகிறாங்கன்னு பாருங்கள், தேவதூதர்கள் எல்லாம் அனுப்பிச்சு என்ன செய்கிறாங்கன்னு பாருங்கள், அவங்க இந்த பழத்துக்கிட்ட போனாங்கன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படிலாம் சொல்லலை. சுயாதீனம் சொல்லிட்டா அவங்க செய்வாங்க. இது கடவுள் அவங்க 2 பேர் மேலே வைத்த ஒரு மாபெரும் நம்பிக்கை. ஏன்னா நான் அவங்கள நேசிக்கிறேன், அவங்க என்னை நேசிக்கிறாங்க, இந்த அன்பை தாண்டி அவர்கள் போய்விட மாட்டார்கள். ஆனால் நடந்தது என்ன? வேதம் சொல்லுகிறபடி இவர்களை படைப்பதற்கு முன்னர் காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் வேதாகமத்திலே ஏசாயாவிலே 14வது அதிகாரம் 12வது வசனம் தொடங்கி 15வது வசனம் வரைக்கும் இருக்கிறது. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியேன்னு அந்த வசனம் ஆரம்பிக்குது. இது யாரை குறித்து அப்படின்னு சொன்னால், ஆண்டவருடைய தூதர்களில் பிரதான தூதனாய், பெரிய தூதனாய் இருந்தவன்னா லூசிஃபர். அவர் கடவுளை துதிப்பார், அவருக்கு நல்ல வாய்ப்புகளெல்லாம் இருந்துச்சு. ஆனால் அவருக்குள்ள தவறான ஆசையும் இருந்தது. கடவுளுடைய ஸ்தானத்துக்கு நம்மை உயர்த்த வேண்டும், இந்த கடவுளை போல நம்ம அவருடைய ஸ்தானத்துக்கு நேராக நம்முடைய ஸ்தானத்தை உயர்த்தணும்னு சொல்லி அது கண்டுபிடிக்கப்படும் போது, அதை ஆண்டவர் பார்க்கும்போது அந்த தூதனை தள்ளி விடுகிறார். தள்ளப்பட்ட அந்த தூதனை தான் வேதம் எப்படி அழைக்கிறது? சாத்தான் என்று அழைக்கிறது. இந்த தள்ளப்பட்ட அந்த சாத்தானை அவர் தள்ளப்பட்டவனாக வைத்திருக்கிறார், தெரியாது யாருக்கும். அந்த சாத்தான் இந்த ஆதாமோடும் ஏவாளோடும் பேச வருகிறார். அப்படி பேசும்போது முதல்ல அவர் செய்கிற காரியம் என்னன்னா, அவங்கள ரொம்ப பட்சமாக விசாரிக்கிறாரு. எல்லாத்தையும் நீங்கள் சாப்பிடலாமா? எல்லாம் சாப்பிடலாம், இது ஒன்றை மட்டும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. உடனே ஒரு தவறான வார்த்தையை அங்கே உள்ளே சாத்தான் கொண்டு வந்து சேர்க்கிறான். இன்றும் கூட வேத வசனத்தை, கலப்பில்லாமல் தரப்பட்ட வேத வசனத்தை கையில் எடுத்துக்கொண்டு சுய எண்ணங்களை அந்த வசனத்திற்குள் திணித்து, சுய எண்ணங்களை அந்த வசனங்களில் திரித்து மாற்றி சொல்பவர்கள் ஏராளம் உண்டு. வேதம் சொல்லுகிறது, எங்கே வேத வசனத்தை மாற்றியோ திரித்தோ அந்த நோக்கம் தவறியோ சொன்னா நிச்சயம் அது எங்கேருந்து வருதுன்னா அது இந்த மாதிரி சாத்தானுடைய ஐடியா தான். எப்பவுமே கடவுள் ஒன்று செஞ்சால் அதை மாற்றி செய்யணும்னு நினைக்கிற ஆள் தான் அவர். அழகாக ஆதாமையும் ஏவாளையும் பேசுகிறாரு. பேசி அவங்கள என்ன செஞ்சிடறாரு, தன்னுடைய பக்கம் இழுத்துடுறாரு. அட்ராக்டிவ் வேர்ட்ஸ். ஏன் கடவுள் உங்களுக்கு சொன்னார் தெரியுமா? இதை சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் அவரை போல தேவர்களாக மாறி விடுவீர்கள், இதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு மேன்மை இருக்கிறது என்கிற தவறான செய்தியை சொன்னார். அதை சாப்பிட்டா நீங்கள் கீழ்ப்படியாமல் போயிடுவீங்கிற உண்மை செய்தியை மறைத்து இதை சாப்பிட்டா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறது. வேதவசனம் ஒன்றை கண்டித்து சொன்னால் அதை கண்டிப்பாகவே எடுத்துக்கொள்ள வேண்டும். இல்லை அது இப்படியெல்லாம் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்படிலாம் நடக்காது அப்படின்னு மாற்றி சொன்னால் அது கிட்டத்தட்ட யாரை சொல்கிற மாதிரி தான், சட்டான் சொல்கிற மாதிரி தான். இன்று எத்தனையோ பேர் வேதத்தை நம்ம வாசிக்கிறோம், அதில் சொல்லப்பட்ட பிரகாரமாக வாசித்து என்ன நோக்கத்திற்காக ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறாரோ அந்த நோக்கத்தை சரியாய் புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கைக்கு எடுத்துக்கொள்ளலாம். அதை திசை திருப்பி வேறு விதமாக திருப்பி நாம் அதை செய்யும்போது கிட்டத்தட்ட என்ன நடக்குதுன்னா, கடவுளோடு உறவில் இருக்கிறவர்கள், கடவுளோடு ஐக்கியமாக இருக்கிறவர்கள் அந்த ஐக்கியத்தை விட்டும் அந்த உறவை விட்டும் வெளியேற வேண்டிய கட்டாயம் வந்துட்டு. அப்போ அவங்க
அந்த நேரத்தில் என்ன யோசிக்கலைன்னா, தினம் ஈவினிங் நம்மளை மீட் பண்ணுற கடவுள் எவ்வளவு அன்பானவர். அவர் நிறைய கட்டளைகள் கொடுக்கல, ஒன்னே ஒன்று தான் கொடுத்துருக்கிறாரு. இதை நம்ம கீப் பண்ணலாமே, அப்படி யோசிக்கல. அந்த ஒன்றை குறித்து ஒரு தவறான செய்தி சொல்லப்படும் போது அது தவறான செய்தி, கடவுள் சொல்றது தான் உண்மையான செய்தி என்று அதை பிரித்து பார்க்கிறதுக்கு அவங்களுக்கு ஞானம் இல்லாமல் போய்விட்டது. அவங்களுக்கு என்ன ஆசை வந்துருச்சு, இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிற பழத்தை சாப்பிடாம இருக்கணுமேங்கிற தாட்டுக்கு பதிலாக ஏன் சாப்பிட்டா என்ன? ஆண்டவருடைய உறவை இழந்தவர்களாக ஆண்டவர் அவங்கள விசாரிக்கிறாரு. அந்த விசாரிக்கிற பகுதியை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னு சொன்னால், முதலில் பாவம் செய்து விட்டவர்கள் வேதாகமத்தில் ஆதாம் ஏவாள் ஒழித்து கொண்டிருக்கிறார்கள். இன்றும் கூட பாவத்துக்கான ஒரு பிரதான தன்மை என்ன தெரியுமா? ரகசியமாக யாரும் பார்க்காதபடிதான் அது இருக்க வேண்டும் என்று நினைக்கிற நினைப்பு அங்கிருந்து வருது. அது வரைக்கும் அவங்க ஃப்ரீயா இருந்தாங்க. ஆனால் பாவம் செய்து விட்ட பிறகு கடவுளை பார்க்க பயம். தங்களுக்கு நேரிட்ட காரியம் அவங்களுக்கு தெரியுது. ஒரு பெரிய பாவத்துக்குள்ள விழுந்துட்டோம், கடவுள் சொன்ன காரியத்தை செய்யாம கடவுள் சொல்லாததை நம்ம செஞ்சிட்டோம், மாற்றி செஞ்சிட்டோம். சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார், சாப்பிட்டுட்டோம். அது எவ்வளோ பெரிய விளைவை கொடுத்தது. கடவுளுக்கும் அவங்களுக்கும் இருந்த அந்த ஐக்கியம் அங்கே போய்விட்டது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, கடவுளோடு நமக்கு இருக்கிற ஐக்கியம் ரொம்ப முக்கியமானது. அந்த ஐக்கியத்தை யார் ஸ்பாயில் பண்ண வந்தாலும், அதை கெடுத்து போடுவதற்கு யார் வந்தாலும் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் நோ சொல்லணும். இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? அவங்கள சந்திக்கிறார், அன்பாக சந்திக்கிறார். அந்த நாட்களில் இந்த ஒழுங்குமுறையெல்லாம் கிடையாது. பாவம் செய்து விட்டால் அறிக்கையிடணும் அப்படின்ற ஒழுங்குமுறை தெரியாத காலம். அதை அப்படியே ஆண்டவருக்கு டீச் பண்ணுறாரு. ஆண்டவர் அவங்களுக்கு டீச் பண்ணுறாரு. கேட்குறாரு, ஆதாமே எங்கே இருக்கிற? இதில் ஒரு முக்கியமான காரியம் நம்ம பார்க்கணும். பாவம் செய்தது ஆதாமும் ஏவாளும். அவங்களோட இனிஷியேட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறது கடவுள். எவ்வளவு அன்புள்ளவர் பாருங்க. அவங்கள நான் சந்திக்கவே மாட்டேன், அவங்களோட நான் பேசவே மாட்டேன், என்னன்னு கூட விசாரிக்க மாட்டேன், அப்படி போக வேண்டியவர் நின்று கேட்குறாரு. அவங்க பதில் சொல்ல வைக்கிறாரு. அந்த பதில் சொல்ல வைக்கிறது என்ன தெரியுமா? அறிக்கை. நான் தான் செஞ்சிட்டேன், இதை நான் தான் செஞ்சிட்டேன் அப்படின்ற அறிக்கை. அப்படி அறிக்கையிடும்போது ஒரு பெரிய வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. என்ன வாக்குத்தத்தம் தெரியுமா? நான் 3:15 வாசித்து பாருங்க. உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அப்படின்னா அந்த வசனம் சொல்லுகிற அந்த ஆழ அர்த்தம், இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்புவேன். அவர் மூலமாக நீங்கள் இழந்து போன இந்த அன்பையும் ஐக்கியத்தையும் மீண்டும் உங்களுக்கு நான் தருவேன். இதான் ப்ராமிஸ். இன்றும் கூட ஒளிந்து வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் முன்ன வரலாம். இப்போ ஆண்டவர் யாரை அனுப்பியிருக்கிறார் தெரியுமா? இயேசுவை அனுப்பியிருக்கிறாரு. அவர் மூலமாக நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு ஒரு வழியை ஏற்படுத்தியிருக்கிறாரு. அவருடைய இரத்தத்தை வைத்திருக்கிறார். அந்த இரத்தமானது நம்முடைய பாவங்களையெல்லாம் கழுவும், நம்மை பரிசுத்தப்படுத்தும், தேவனோடு நமக்கு இருந்த அந்த ஐக்கியத்தை மீண்டும் உயிர்ப்பித்து தரும். என்று ஆண்டவரோடு உறவை இழந்து பாவ வாழ்க்கைக்கு திரும்ப சென்று விட்ட யாராவது இருந்தால் ஒரு நிமிடம் யோசித்து பார்ப்போம். திரும்ப நம்ம வரலாம், ஆண்டவர்கிட்ட வரலாம். ஜீசஸ் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. உங்களுக்காக காத்திருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த நாளிலும் யார் யார் கடவுளை விட்டு தூரமாய் நாம் விலகி போனோமே, பாவம் நம்மை தூரமாய் கொண்டு போய் விட்டதே, மீண்டும் நம்மளை மன்னிப்பாரா என்று கேள்வியோடு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீ தொட்டு அவர்கள் மனதிலே வேதனைப்படுகிற அந்த பாவத்திலிருந்து அவர்களை தூக்கி விடும்படி ஜெபிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே ஒவ்வொருவரையும் கழுவி ஆண்டவரே பரிசுத்தப்படுத்தி உம்முடைய பிள்ளைகளாய் மாற்றும்படி ஜெபிக்கிறோம். நீர் அதை செய்து இந்த நாளிலே உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த, இந்த நாளிலும் அதை செய்ய விரும்பி முன் வருகிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும். உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் அவர்களை தொட்டு உம்முடைய பிள்ளைகளாக மாற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நேரத்தை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். யார் யார் ஜெபிக்க முன் வருகிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் நீ தொட்டு அவருடைய பாவங்களை மன்னித்து உம்முடைய பிள்ளைகளாய் மாற்றும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.